பொதுவாக வட்டியை பல விதமாக சொல்லுவாங்க. பைசாவில் சொல்லுவாங்க, ரூபாவில் சொல்லுவாங்க, இல்லை பெர்சன்டேஜில் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், வட்டியை இந்த மாதிரி சொல்லுவாங்க. 15% வட்டி, 8% வட்டி, 2 ரூபா வட்டி, 85 பைசா வட்டி, இந்த மாதிரி பல விதத்தில் வட்டியை குறிப்பிடுவாங்க. ஸோ இந்த வட்டிங்கிறது என்ன, இதனுடைய தொடர்புகள்லாம் என்ன, அது எப்படி கணக்கிடப்படுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வட்டிங்கிறத பைசாவில் சொல்லுவாங்க. பைசா வட்டி அல்லது ரூபா வட்டி அல்லது மாத வட்டி விகிதம், ஆண்டு வட்டி விகிதம், இந்த மாதிரி 4 விதமாக குறிப்பிடுவாங்க. இந்த 4க்கு உள்ள தொடர்பு என்ன, இது எல்லாம் எப்படி கணக்கிடப்படுது, ஒன்றுலேருந்து இன்னொரு வட்டி எப்படி மாத்துறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன அடிப்படையை புரிஞ்சுக்கலாம். இந்த ரூபாவுக்கும் பைசாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன, அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு மேலோட்டமாக பார்த்துக்கலாம். ரூபாவுக்கும் பைசாவுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னா, 1 ரூபாங்கிறது 100 பைசா, அதாவது 1 ரூபாக்குள்ள 100 பைசா அடங்கியிருக்குன்னு அர்த்தம். அடுத்து பெர்சன்டேஜ்னா என்ன, இப்போ 1% அப்படின்னா என்னன்னா 100ல 1 பங்குன்னு அர்த்தம். அதுவே 2%னா 100ல 2 பங்கு, 5%னா 100ல 5, 25, 50%, 100%, இது எல்லாமே இந்த அடிப்படையில் தான் கணக்கிடப்படுது. இப்போ நம்ம இந்த பைசா வட்டியை அல்லது ரூபா வட்டியை பெர்சன்டேஜா எப்படி மாத்துறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நமக்கு பைசா வட்டி எவ்வளோன்னு தெரியுதுன்னு வச்சுப்போம். இதை ஆண்டு வட்டியா எப்படி மாத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் கணக்கு. பைசா வட்டியை ரூபா வட்டியா மாத்துறதுக்கு 100ஆல வகுக்கணும். முதல்ல அந்த ரூபா வட்டியை வட்டி விகிதமா மாத்தணும்னா அதை நீங்க 100ஆல பெருக்கி 100ஆல வகுத்தீங்கன்னா மாத வட்டி விகிதமா வந்துடும். அந்த மாத வட்டி விகிதத்தை மறுபடியும் 12ஆல பெருக்கினீங்கன்னா ஆண்டு வட்டி வீதம் வந்துடும். இதை ஒரு உதாரணத்தை வச்சு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். இப்போ நம்மளுக்கு பைசா வட்டி தெரியும், 60 பைசா வட்டி அப்படின்னா அது ரூபா வட்டியா மாத்தணும்னா 60/100 போட்டீங்கன்னா 0.6 ரூபாய் வட்டி இல்லையா. அதைவே மாத வட்டியா மாத்தோம்னா 0.6 ரூபாவை 100ஆல வகுத்து 100ஆல பெருக்கினீங்கன்னா மாத வட்டி வீதம் வந்துடும். சரி, இங்க எதுக்கு 100ஆல பெருக்கி 100ஆல வகுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த 0.6 ரூபாய் அப்படிங்கிறத பெர்சன்டேஜா மாத்துறதுக்கு 100ல எத்தனை ரூபாய் 0.6 ரூபாய் அப்படிங்கிறது கணக்கு தான் பெர்சன்டேஜா மாறுறது. அதுக்கப்புறம் 100ஆல எதுக்கு பெருக்கணும்னா இங்க பெர்சன்டேஜ் சிம்பிள் வருதுல்ல, அதுக்காக தான் அங்க 100ஆல பெருக்குறோங்க. அதே போல ஆண்டு வட்டி விகிதம் இந்த மாத வட்டி விகிதத்தோட 12 பெருக்கினீங்கன்னா ஆண்டு வட்டி விகிதம் வந்துடும். இந்த 12ங்கிறது என்னன்னா 12 மாதங்கள், அவ்வளவுதான். அடுத்து இப்போ உங்களுக்கு ஆண்டு வட்டி விகிதம் எவ்வளோன்னு தெரியும். இதை பைசா வட்டியா மாத்துறது எப்படின்னா அதே கணக்கு தான், தலைகீழா போகணும். இப்போ ஆண்டு வட்டி விகிதத்தை 12ஆல வகுத்தீங்கன்னா மாத வட்டி விகிதம் வந்துடும். இந்த மாத வட்டி விகிதத்தை 100ஆல பெருக்கினீங்கன்னா ரூபா வட்டி வந்துடும். இந்த ரூபா வட்டியை 100ஆல பெருக்கினா பைசா வட்டி வந்துடும். அதையும் ஒரு உதாரணத்தை வச்சு நான் சொல்றேன். இப்போ ஆண்டு வட்டி விகிதம் 12% அப்படின்னா அதை மாத வட்டி விகிதம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா இந்த 12 12ஆல வகுக்கணும், அப்போ 1%. இந்த மாத வட்டி விகிதத்தை எப்படி ரூபா வட்டியா மாத்துறதுன்னா இந்த 1% 100ஆல பெருக்கணும். 1% என்ன, 100ல 1ன்னு சொன்னேன், அதான் 1/100 போட்டு அதை 100ஆல பெருக்கணும்னா 1 ரூபா வரும். இந்த 1 ரூபா வட்டியை பைசா வட்டியா மாத்தணும்னா 100ஆல பெருக்கினீங்கன்னா 100 பைசா. ஸோ 100 பைசாங்கிறதும் 1 ரூபா வட்டிங்கிறதும் 1% மாத வட்டிங்கிறதும் 12% ஆண்டு வட்டிங்கிறதும் ஒண்ணுதான். அடுத்து என்னன்னா, இப்போ உங்களுக்கு மாத வட்டி எவ்வளோன்னு தெரியுது. இதை ஆண்டு வட்டியாவோ இல்லை ரூபா வட்டியாவோ பைசா வட்டியாவோ மாத்துறதுக்கு இந்த கணக்கு. இதையும் ஒரு உதாரணத்தை வச்சு நான் காட்டுறேன். இப்போ மாத வட்டி உங்களுக்கு தெரியும் 3%. இதை ஆண்டு வட்டியா மாத்தணும் என்ன பண்ணும், 12ஆல பெருக்கணும். அப்ப ஆண்டு வட்டி விகிதம் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும், 36%. இந்த மாத வட்டியை நான் ரூபா வட்டியா மாத்துறதுக்கு என்ன பண்ணும், 100ஆல நான் பெருக்கணும், அப்போ 3 ரூபா வட்டியா வரும். அதையே நான் பைசா வட்டியா மாத்தணும்னா அந்த 3 ரூபா வட்டியை 100ஆல பெருக்கினா 300 பைசா. இது உங்களுக்கு தெளிவா புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த அடிப்படையில தான் இந்த பைசா வட்டிக்கும் ரூபா வட்டிக்கும் மாத வட்டி விகிதத்துக்கும் ஆண்டு வட்டி விகிதத்துக்குள்ள தொடர்பு. இதை நம்ம வேகமா எப்படி கணிக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ 60 பைசா வட்டி எடுத்துக்கலாம். 60 பைசானா 0.6 ரூபாய் வட்டி. இதை பெர்சன்டேஜ் மாத்தணும், மாத வட்டி விகிதமாவோ இல்ல ஆண்டு வட்டி விகிதமாவோ மாத்தணும்னா என்ன பண்ணணும், இந்த ரூபா வட்டியை 100ஆல பெருக்கி வகுத்தா நம்மளுக்கு மாத வட்டி விகிதம் வந்துடும். அந்த மாத வட்டி விகிதத்தை 12ஆல பெருக்கினீங்கன்னா ஆண்டு வட்டி விகிதம் வந்துடும். அதே போல இந்த ஆண்டு வட்டி விகிதத்தை 12ஆல வகுத்தீங்கன்னா மாத வட்டி விகிதம் வந்துடும். மாத வட்டி விகிதத்தை 100ஆல பெருக்கி 100ஆல வகுத்தோம்னா ரூபா வட்டி வந்துடும். இது ரொம்ப சுலபமா சொல்லணும்னா, இப்போ ரூபா வட்டிக்கும் மாத வட்டிக்கும் பெருசா வித்தியாசம் இல்லை. இப்போ 0.6 ரூபாய் ரூபா வட்டினா 0.6% மாத வட்டி, இல்ல 1% மாத வட்டினா 1 ரூபாய் வட்டி. இது ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த ரூபா வட்டியை ஆண்டு வட்டியா மாத்துறதுக்கு மட்டும் நீங்க 12ஆல பெருக்கணும். அதுவே ஆண்டு வட்டியை ரூபா வட்டியா மாத்துறதுக்கு 12ஆல வைக்கணும், அவ்வளவுதான். இது ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு தான். அடுத்தது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு அதை பார்க்கலாம். இப்போ இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் போடலாம். இப்போ ஒரு நபர் 10,000 ரூபாய் கடன் வாங்குறாரு, 2 ரூபா வட்டிக்கு வாங்குறாரு, 6 மாசத்துக்கு வாங்குறாருன்னு வச்சுப்போம். இப்போ 2 ரூபா வட்டிங்கிறது எப்படி சொல்லலாம், 200 பைசா வட்டிங்களா, இல்ல 2% மாத வட்டிங்களா, இல்ல 24% ஆண்டு வட்டிங்களா, இது எல்லாமே ஒண்ணுதான் இல்லையா. இப்ப 2 ரூபா வட்டினா 100க்கு 2 ரூபா அப்படின்னு அர்த்தம்.
அப்ப மாத வட்டி எவ்வளவு வரும் இந்த 10,000 ரூபாய் கடனுக்கு? அதை எப்படி கணக்கிறதுனா 10,000 ரூபாவை 2 ரூபா வட்டியால பெருக்குனீங்கன்னா 2 ரூபா வட்டினா என்ன? 2% மாத வட்டி இல்லையா? இப்போ 2/100 போடணும். போட்டீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாய் வரும். மாத வட்டி வந்து 200 ரூபாய். நீங்க எத்தனை மாசத்துக்கு கடன் வாங்கிருக்கீங்க? 6 மாசத்துக்கு. அப்ப 6 மாசத்துக்கு மொத்தமா வட்டி எவ்வளவு வரும்? 200 ரூபாய் இன்டூ 6 போட்டீங்கன்னா 6 மாசத்துக்கான வட்டி தொகை 1200 ரூபாய் வரும். இப்போ மாசம் மாசம் நீங்க தவணை எவ்வளவு கட்ட வேண்டியது இருக்கும்? அதை எப்படி கணக்கிடுவீங்கன்னா நீங்க வாங்கின 10,000மும் நீங்க கட்ட வேண்டிய 1200 கூட்டி 6ஆல நம்ம வகுத்தோம்னா வர தொகை தான் நம்ம மாதமா தவணை கட்ட வேண்டிய தொகை. அதாவது 1866 ரூபாய் 67 பைசா நம்ம தவணையை கட்ட வேண்டியது இருக்கும். இந்த கணக்கு வந்து ரொம்ப சுலபம் தான். உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா பைசா வட்டி, ரூபா வட்டி, மாத வட்டி விகிதம், ஆண்டு வட்டி விகிதம் இது எப்படிலாம் கணக்கிடப்படுது, இதனுடைய தொடர்பு என்ன அப்படிங்கறத ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு தாங்க. மீண்டும் இன்னொரு காணொலியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.